குட் விஷன் சேவை அறக்கட்டளை நிலையான மற்றும் தன்னிறைவு பெற்ற சமுதாயம் படைத்தல் என்னும் உயரிய இலக்குடன் ஜனவரி 24, 2000 ஆண்டில் திரு மனோ தங்கராஜ் அவர்களால் குமரி மாவட்டத்தில் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு லாப நோக்கற்ற அறக்கட்டளை குட் விஷன் சேவா ட்ரஸ்ட். புறக்கணிக்கப்பட்ட நிலையிலும் பாதிப்புக்குள்ளான நிலையிலும் வாழும் விளிம்பு நிலை மக்களை செழுமையும் முழுமையுமான தன்னிறைவு பெற்ற வாழ்வை அடைய செய்தல் என்னும் பொறுப்பை சுமந்து இச்சமூகத்தில் இயங்க துவங்கியது குட் விஷன். 2000 ஆண்டில் முதலில் 29 சுய உதவி குழுக்கள் மற்றும் 9 பணியாளர்களை மட்டுமே வைத்து கருங்கல் பகுதியில் தனது பயணத்தை தொடங்கிய குட் விஷன் தற்போது 67 பணியாளர்களுடன் தமிழ்நாடு முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. 25,000க்கும் மேற்பட்ட பெண்கள். நிறுவனம் துவங்கப்பட்ட காலகட்டத்தில் குமரி மாவட்டத்தில் பெரும்பாலான பெண்கள் கல்வி அறிவில் பின்தங்கியும் எழுத படிக்க தெரியாமல், வங்கி படிவம் நிரப்ப தெரியாமல், சேமிப்பு பழக்கம் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருந்தனர். பெண்கள் தங்கள் குடும்ப நெருக்கடிகளின் போது வட்டிக்கு கடனளிக்கும் தனி நபர்களிடம் கடன் பெறுகையில் அதிக வட்டி, பாலியல் சீண்டல், அநாகரிக பேச்சுக்கள் என பல தலைக்குனிவுகளுக்கு ஆளாகி வந்தனர். இதனை சரி செய்ய சுயமரியாதையுடன் குறைந்த வட்டியில் கடன் பெறும் நடைமுறையை குட் விஷன் அறிமுகப்படுத்தியது. இக்காலகட்டத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் சிறு சிறு மகளிர் குழுக்களாக 25,000 பெண்களை ஒன்றிணைத்து படிப்படியாக 1,500 மகளிர் சுய உதவி குழுக்கள் வரை உருவாக்கியது. மகளிருக்கு பயிற்சிகள், பேக்கரி பொருட்கள் தயாரித்தல், மெழுகுவர்த்தி தயாரித்தல், ஊறுகாய் தயாரித்தல், தையல் தொழில், எம்ப்ராய்டரி, காளான் வளர்ப்பு, கணினி பயிற்சி, நெசவு தொழில், தேனி வளர்ப்பு, சோப்பு தயாரித்தல், வலை பின்னுதல், மீன் பதனிடுதல், கடற்பாசி வளர்ப்பு, வாழை நார் அழகு பொருட்கள் தயாரித்தல், கைவினை பொருட்கள் தயாரித்தல், பனை ஓலை அழகு பொருட்கள், கால்நடை வளர்ப்பு, குழு மேலாண்மை, தலைமைத்துவம், குழு ஏடுகள் பராமரித்தல், வங்கி நடைமுறைகள், பரிவர்த்தனைகள் பற்றிய பயிற்சி மற்றும் பயிற்சியாளர்களின் பயிற்சி என பல தரப்பட்ட பயிற்சிகள் மூலம் பெண்களை சமூகத்தில் சுயமரியாதை மற்றும் தன்னம்பிக்கையுடன் அனைவருக்கும் நிகராக வாழ்வை எதிர்கொள்ள அதிகாரப்படுத்தியது. 2004 சுனாமி பேரிடர். 2004 சுனாமி பேரிடர் தாக்குதலின் போது குமரி மாவட்டம் கடுமையான பாதிப்புக்குள்ளானது. குமரி மாவட்டத்தில் சுமார் 840 பேர் உயிரிழந்தனர். அப்போது உறவுகள், உடைமைகள் மற்றும் வீடுகளை இழந்து பாதிப்புக்குள்ளான சுமார் 39,000 குடும்பங்களுக்கு கேர் இந்தியா, பிளான் இன்டர்நேஷனல், ஆக்ஸ்ஃபார்ம் ஆஸ்திரேலியா, UNDP, EZI, EZDF, IFAD போன்ற நிறுவனங்கள் மூலம் அவர்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகள் செய்யப்பட்டன. சுனாமி மறுசீரமைப்பு பணிகள். சுனாமியால் பாதிக்கப்பட்ட கடற்கரை கிராம மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க குளச்சல், கொட்டில்பாடு, குறும்பனை, மேல்மிடாலம் பகுதிகளில் 12 மீனவர் ஓய்வறைகள் அமைக்கப்பட்டன. சைமன் காலனி பகுதியில் குடிநீர் வசதிக்காக 50,000 லிட்டர் கொள்ளளவுடைய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, குளச்சலில் மீன் ஏலம் விடும் மையம், மேல்மிடாலம் பள்ளி வளாகத்தில் சமுதாய கழிப்பறை, குறும்பனை கிராமத்தில் 3 குளங்கள் சீரமைப்பு, குளச்சல் கொட்டில்பாடு பகுதியில் பாலர்பள்ளி சீரமைப்பு போன்ற வளர்ச்சி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. சுனாமி மறுசீரமைப்பு பணிகளில் 100 கைம்பெண்களுக்கு வாழ்வாதார வசதி. சுனாமியால் முற்றிலும் வாழ்வாதாரத்தை இழந்த குளச்சல் கடற்கரை மீனவ குடும்பங்களுக்கு 17 மீன்பிடி படகுகள் வழங்கப்பட்டன. சுனாமியால் பாதிப்புக்குள்ளான 1200 பள்ளி குழந்தைகளுக்கு இலவச பள்ளி பாட பயிற்சி, டியூஷன் சென்டர் வகுப்பு நடத்தப்பட்டது. 23,000 கழிப்பறைகள். குமரி மாவட்டத்தில் கல்வி அறிவில் பின்தங்கியிருந்த மக்கள் பொது வழிகளை கழிப்பிடமாக பயன்படுத்துவது பரவலாக நடைமுறையில் இருந்தது. 2003-2004 ஆண்டில் மத்திய அரசின் முழு சுகாதார இயக்கம் என்ற திட்டத்தை குட் விஷன் நிறுவனம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையுடன் இணைந்து செயல்படுத்தியது. இதன் மூலம் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு 23,000 வீடுகளில் கழிப்பறைகள் அமைத்து கொடுக்கப்பட்டன. முழு சுகாதார திட்டத்தில் குமரி மாவட்டம் இந்தியாவிலேயே முதலிடம் பிடித்தது. 3,460 குடும்பங்களுக்கு வீடுகள். 2006 முதல் 2012 வரை திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் மத்திய அரசின் ஊரக மறுசீரமைப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டம் RGRP மூலம்
3460 குடும்பங்களுக்கு வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டன. இத்திட்டம் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களின் மறுவாழ்விற்கு அடித்தளமாக இருந்தது. மகளிருக்கு 500 கோடிக்கு மேல் கடன். பாண்டியன் வங்கி, ராஷ்டிரிய மகிழா கோஷ், நபார்ட், NMDFC, நாப்ஃபின்ஸ், பெடரல் வங்கிகள் மூலம் 500 கோடி ரூபாய்க்கு மேல் கடன் சுய உதவி குழு மகளிருக்கு வழங்கப்பட்டுள்ளன. மருத்துவ சேவை. குமரி மாவட்டத்தில் சுமார் 12,000 குழந்தைகளுக்கு கண் பார்வை குறைபாடு, குடற்புழு நோய் நீக்கம் ஆகியவற்றுக்கான விட்டமின் மருந்துகள் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளன. 25 வருடங்களில் 1246 இலவச கண் சிகிச்சை முகாம்கள், 350 இலவச பொது மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளன. 2003ஆம் ஆண்டு முதல் சாரதா கிருஷ்ணா ஹோமியோ மருத்துவக் கல்லூரி மூலம் கருங்கல் மற்றும் அம்சி ஆகிய இடங்களில் குறைந்த கட்டணத்தில் ஹோமியோ மருத்துவ சேவை வழங்கப்பட்டு வருகிறது. சிக்கன்குனியா, டெங்கு, மலேரியா போன்ற நோய்கள் குறித்த பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடத்தப்பட்டுள்ளன. 1056 அவசர உதவி எண். 2006-2007 ஆண்டில் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 1056 என்ற விபத்து அவசர உதவி தொலைபேசி எண்ணுக்கான கட்டுப்பாட்டு அறையும் நோயாளிகளுக்கு ஆலோசனை மையங்களும் குட் விஷன் நிர்வகித்தது. அருமனை மற்றும் குளித்துறை அரசு பொது மருத்துவமனைகளில் தமிழ்நாடு சுகாதார அமைப்பு மூலமாக நோயாளிகளுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இயற்கையின் நண்பர்கள் இயக்கம், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர் என்னும் இளைஞர் இயக்கத்தை ஆரம்பித்து 2017 நவம்பர் 1 அன்று சுமார் 4000 இளைஞர்கள் மற்றும் மாணவர்களை ஒருங்கிணைத்து நீர்நிலைகளை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு மாரத்தான் நடத்தப்பட்டது. ஒகி புயல் பாதிப்பில் 2017 குமரி மாவட்டத்தில் ஒகி புயல் பாதிப்பில் பாதிக்கப்பட்ட மலைவாழ் மக்களுக்கு ஆம்ரிக்கர், ரோட்டரி போன்ற அமைப்புகள் மூலம் அவசர அடிப்படை உதவிகள் செய்து கொடுக்கப்பட்டன. நீர்நிலை பாதுகாப்பில் KA லாட்டெக்ஸ் நிறுவனத்தின் உதவியுடன் தென்கரை ஊராட்சியில் உள்ள பிரம்மபுரம் என்னும் குக்கிராமத்தை தேர்வு செய்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் நீர்நிலை மாசுபாடு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவர்களின் வீடுகளில் உறிஞ்சிக்குழி அமைத்து தட்டான்குளம் என்னும் நீர்நிலையை தூர்வாரி பக்கச்சுவர்கள் அமைத்து சீரமைக்கப்பட்டது. புற்றுநோய் வலியாற்றல். 45 சமூக ஆர்வலர்களை தேர்ந்தெடுத்து மதர் அன்னா கேர் சென்டருடன் இணைந்து வல்லுநர் குழு மூலம் புற்றுநோய் வலியாற்றல் சிகிச்சைக்கான பயிற்சி அளிக்கப்பட்டு சான்றளிக்கப்பட்டது. பள்ளி கட்டமைப்பு வசதிகளில் SBI லைஃப் இன்சூரன்ஸ் மற்றும் பெடரல் பேங்க் நிதி உதவி மூலமாக பள்ளிகளுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டன. குப்பையில்லா குமரி. குப்பையில்லா குமரி என்னும் தலைப்பில் குமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து வீடுகளிலும் கழிவு நீர் மேலாண்மை வசதிக்காக உறிஞ்சிக்குழி அமைத்தல் மற்றும் மக்கும் குப்பைகள் மேலாண்மைக்கு பைப் கம்போஸ்டிங் அமைக்க வலியுறுத்தி களியாக்காவிளை, குலசேகரம் ஆகிய பகுதிகளில் விழிப்புணர்வு நடைபயணம், வாக்கத்தான் நடத்தப்பட்டன. உயர்கல்வி வழிகாட்டல். 500 +2 மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி 8/4/2023 அன்று மார்த்தாண்டம் பகுதியில் வைத்து நடைபெற்றது. 9500 மாணவர்களுக்கு கன்னியாகுமரி மற்றும் சென்னையில் உள்ள 68 அரசு பள்ளிகளில் பயிலும் 9500 மாணவர்களுக்கு இங்கிலீஷ் ஃபார் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வொக்காபுலரி ட்ரில் என்னும் தலைப்பில் இலவசமாக ஆங்கில மொழி பேச்சு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. களரிக்கலை. பேச்சுப்பாறை, தக்கலை மற்றும் கண்ணனூர் அரசு பள்ளிகளில் 300 மாணவர்களுக்கு இலவச களரிக்கலை பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. 25 ஆண்டுகளாக குட் விஷன் சேவை அறக்கட்டளை கடந்த 25 ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான மக்களின் வாழ்வினுடன் பயணித்து பெண்களை அதிகாரப்படுத்துதல், இயற்கை பேரிடர்களில் மக்கள் சேவை, விளிம்புநிலை மக்களின் வாழ்க்கை முன்னேற்றம் என பல்வேறு திசைகளில் ஓசையின்றி ஒரு பெரும் சமூக மாற்றத்தை நிகழ்த்தியிருக்கிறது.